உறவுகளே வணக்கம். இன்று நாம் சென்னை, அதாவது ஜன நெருக்கடிக்கு இடையில கோயம்பேட்டிலிருந்து கிண்டி போகிற வழியில் ஈக்காட்டு தாங்கல் பர்மா காலனியில் ஒரு பெரிய பிரம்மாண்டமான முனீஸ்வரர் ஆலயம் இருக்குது. இது எங்கன்னா கோயம்பேட்டிலேருந்து நம்ம கிண்டி போகிற வழியில் ஈக்காட்டு தாங்கல், அதுக்குள்ளே ஈக்காட்டு தாங்கலுக்கு உள்ளே போனோம்னா பர்மா காலனி என்ற ஒரு இடம் வருது. இதை நிர்ணயிச்சவங்களே பர்மா காலனி அந்த ஆட்கள் தான். இங்கே பிரம்மாண்டமான முனீஸ்வரர் கோயிலும் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயிலும் இருக்குது. இது ஆத்து கோயில்னு அழைக்கிறாங்க. இது அடையாறு ஆற்றங்கரையில் இருக்குது. ஆற்றங்கரை ஓரமாக இருக்கிறதுனால இது ஆற்றங்கரை கோயில்னு சொல்கிறாங்க. அப்படியே கிராமத்து பாணியில் இயற்கை சூழலில் பிரம்மாண்டமான இடத்துல பாருங்கள், அழகாக அமைஞ்சிருக்கு கோயில். இக்கோயில் நம்ம முதல்ல போனதுமே இது மாதிரி முதல்ல பிள்ளையார் கோயில் ஒரு பழமையான அரச மடத்தடியில் இருக்கிறதுனால அரச மடத்தடி விநாயகர்னு கூடுறாங்க. அதை அதுக்கு அடுத்து நாம் உள்ளே போனால் நமக்கு மெய் சிலிக்குது. இங்கே காலை 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும், அப்புறம் மாலை 5லேருந்து இரவு வரைக்கும் இருக்குது. இப்போ நம்ம கால் எடுத்து வச்சதுமே நம்ம உடம்பு சிலுக்குது. முனீஸ்வரன் கும்பிட்றவங்களுக்கு குலதெய்வமாக இருக்கிறவங்க இங்கே போயினா அதை அருமை தெரியும். பிரம்மாண்டமான முனீஸ்வரர் சிலை எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். அது எதிரில் குதிரை சிலை இருக்குது. இயற்கை எழில் கொஞ்சம் மரங்களுக்கு இடையில் ஒரு கண் கவர் காட்சியாக முனீஸ்வரன் அருள் பளிக்கிறாரு. இங்கே அமாவாசைக்கெல்லாம் விசேஷமாக இருக்குது. இங்கே இது பிரம்மாண்டமான குதிரை சிலை. நமக்கு இந்த பூமியில் கால் வச்சதுமே நமக்கு ஒரு ஆன்மீக உணர்வு மெய் சிலிக்குது. பக்கத்தில் அடையாறு ஆறு. இங்கே நிறைய சினிமா படப்பிடிப்புக்கெல்லாம் நடத்தியிருக்காங்க. நீங்கள் சினிமாவில் கூட இது நிறைய பார்த்துருக்கலாம். இது எங்கன்னே நிறைய பேருக்கு தெரியாது. சென்னையில் ஈக்காட்டு தாங்கல் சென்னைக்குள்ளேயே இருக்குது. கோயம்பேட்டிலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தான் இருக்குது. 8 கிலோமீட்டர் நம்ம இந்த இடத்த அடைஞ்சிடலாம். முனீஸ்வரர் இங்கே அருள் பழிக்கிறாரு. கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே ஒரு முறை குடும்பத்தோடு போய் வர வேண்டிய கோயில். இயற்கையாக நம்ம ஒரு கிராமத்துக்கு போன உணர்வு இங்கே கிடைக்கும். இங்கே திருமணமும் நடக்குது. இந்த பக்கத்தில் மண்டபம் இருக்குது. நம்ம உள்ள நினைஞ்சுமே பிள்ளையார் கோயிலுக்கு அடுத்து பண்ணால் வாங்க, முனீஸ்வரர் உட்கார்ந்த நிலையில் இருக்கார். சுற்றி சாமி சிலைகள் எல்லாம் இருக்குது. உள்ளே நம்ம நுழையும் போது அன்னபூரணி தேவி ஒரு கோயில் இருக்குது. இந்த மாதிரி பிரம்மாண்டமான கோயில் சென்னைக்கு நடுவே நம்ம பார்க்குறத அதுவும் கிராமத்து பாணியில் இந்த இடமே அமைச்சிருக்கு. பூஜாரிகள்லாம் நல்ல பூஜை பண்ணுறாங்க. பூஜையெல்லாம் விமர்சையாக பண்ணுறாங்க. இந்த கோயிலுக்கு உள்ளே போனோம்னா அங்காள பரமேஸ்வரி, இது அங்காள பரமேஸ்வரி கோயில் உள்ள முனீஸ்வரரை தரிசிட்டு உள்ளே போனோம்னா அங்காள பரமேஸ்வரி. இந்த பக்கம்
வள்ளி தேவியான மண்டபம் ஒன்று இருக்குது. அங்கே எல்லா நிகழ்ச்சியும் நடக்குது. இங்கே போயிட்டு நீங்கள் ஏதாவது விசேஷம் காரியங்களில் வந்து செய்கிறது இருந்தால் திருமணமும் நடக்குது. நீங்கள் போய் ஒரு முறை இந்த கோயிலில் போயிட்டு வந்தீங்கன்னா எல்லாம் தெரியும். கோயிலில் பாருங்கள், கண்கவர் காட்சியாக இருக்குது. தெய்வங்கள் எல்லாம் அணிவகுத்து நிற்கிற மாதிரி ஒரு அருமையான காட்சி. இதுக்குள்ளே நாக தேவதைகள் இயற்கையாக புத்து ஒன்று உருவாகிருக்கு. அந்த புத்தில் வந்து நாக தேவதைகள், நாக கன்னிகள், நாக தேவர்கள், நாகர் அமைஞ்சிருக்கு. இங்கே ஒரு அன்னதான காணிக்க இது வச்சுருக்காங்க. அங்கே வந்து நம்ம அரிசி, அதில் வந்து படி அரிசியோ நமக்கு விருப்பமான இதுக்கு அன்னதானத்துக்கு இங்கே செலுத்தலாம். இங்கே ஒரு விளக்கு வச்சுருக்காங்க. அந்த விளக்கில் நம்ம நெய் வாங்கி ஊற்றலாம், விளக்கும் ஏற்றலாம். பாருங்கள், மேலே நல்ல வேலைப்பாடோட மிக அருமையாக கண்கவர் காட்சியாக இருக்குது. சுற்றியும் வந்து சிலைகள் இருக்குது. மேலே வந்து சக்கரங்கள் இருக்குது. அதாவது நாம் கண்டிப்பாக ஒரு முறை போய், அங்காளம்மன் கோயில் இது உள்ள ஒரு முறை கண்டிப்பாக நம்ம போய் தரிசிக்கணும். இதை நாக சக்கரம் போட்டிருக்காங்க மேலே. நம்ம சென்னையில் இப்படி ஒரு கோயிலான்ற ஆச்சரியப்படுற அளவுக்கு இங்கே இருக்குது. இது கோயில் அங்காள பரமேஸ்வரி கோயில். பின்புறம் வந்து நாகத்தம்மன் கோயில். நாகம்மன் அருள் பளிக்கிறாரு. இது வந்து முருகர் வள்ளி தெய்வானை கோயில். கோயிலை சுற்றியும் அறுபடை வீடுகள் உடைய முருகர் சிலைகள் அங்கே வச்சுருக்காங்க. இது பாரு, திருச்செந்தூர் முருகர். இது வந்து பழனி முருகர். அறுபடை முருகரும் இங்கே வச்சுருக்காங்க. சுவாமிமலை முருகர், திருத்தணி முருகர். இந்த முருகர் வள்ளி தெய்வானை இந்த கோயிலை சுற்றி அறுபடை வீட்டு முருகரும் வச்சுருக்காங்க. இங்கே இந்த கோயில் வந்து நல்ல சக்தி வாய்ந்த கோயில். துர்க்கையம்மன் இருக்குது, அங்காள பரமேஸ்வரன் கோயில். இங்கே நாக தேவதைகள் அமர்ந்திருக்காங்க. இங்கே வந்து குழந்தை இல்லாதவங்க வந்து இங்கே தொட்டில் கட்டினா குழந்தை பாக்கியம் கிட்டுன்றது வந்து ஐதீகம். இந்த அரச மரத்தடியில் நாக தேவதைகள் அமைந்திருக்கு. பின்னாடி பாருங்கள், எழில் கொஞ்சம் அடையாற்று கரையில் இருக்குது. இங்கே பின்னாடி பாருங்கள், தாலி பாக்கியம், தாலி வந்து நிலைக்கணும்னு வேண்டிட்டோம். திருமண தடைகளை நீக்கவும் இங்கே வந்து கயிறு கட்டுறாங்க. முனீஸ்வரர் பாருங்கள், வானாளுவிய அளவுக்கு உயர்ந்து நிற்கிறாரு. இந்த நாக தேவதைக்கு கீழே வந்து நாக கன்னிகள், நாகர்கள் எல்லாம் சுற்றி வந்து அமைச்சிருக்காங்க. இது ஒரு சக்தி அம்மனாக கருதப்படுது. திருமண தடை, தோஷம், நாக தோஷம் எல்லாம் நீங்கிறத சொல்கிறாங்க. அமாவாசைக்கு இங்கே ரொம்ப விசேஷம். இங்கே வந்து ஆலயத்தில் வந்து திருமணத்துக்கு பதிவு பண்ணுறதுக்கும் மற்ற விசேஷங்களுக்கும் எல்லாம் இந்த இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள். இங்கே வந்து வள்ளி தேவான மண்டபம், அகண்ட பெரிய ஒரு மைதானம் இருக்குது. இந்த குதிரை சிலை கீழே இங்கே வந்து நிறைய சிலைங்க அமைஞ்சிருக்கு. இங்கே முனீஸ்வரனை நம்ம காண்றதே வந்து ஒரு பெரிய கண்கொள்ளா காட்சியாக இருக்கும்.
இங்கே வந்து சங்கராச்சாரியார் நிறுவிய பசுமடம் ஒன்று இருக்குது. இந்த பசுமடத்துக்கு பசுகளுக்கு அகத்திக்கீரை வாங்கி போய் கொடுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க. குடும்பத்தோடு ஒரு முறை கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க.